எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு நேராக எங்கள் டீச்சர்கிட்ட போனாங்க. கணக்கில் ஃபெயிலாக இருந்தேன் நான். அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வாங்கன்னாங்க அம்மா. அந்த டீச்சர் பேப்பரை கொண்டாந்து கொடுத்துச்சு. 100 மதிப்பெண்ணில் 20 மதிப்பெண்ணுக்கு தான் எழுதியிருக்கேன். 12 மார்க் வாங்கியிருக்கேன். 80 மார்க் வாங்கலை, எழுதவே இல்லை. அந்த ரெட்டை ஜடை போட்டுட்ருப்பேன் நான். எங்கள் அம்மா அந்த ஒரு ஜடையை பிடிச்சி உலுக்கி கேட்குறாங்க, என்னது இது, ஏன் எழுதலைன்னு. இப்போ பக்கத்தில் இருக்கிற டீச்சர் சொன்னாங்க, திமிரு திமிரு அப்படின்னாங்க. நான் அப்படியே காதில் ஒலிக்குது. எனக்கு என்ன பிரச்சனைனா, சொல்கிறதுக்கு முன்னாலேயே விஷயம் புரியும் எனக்கு. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை வச்சு கிளாஸ் நடத்த முடியாதுங்க. சொன்னால் புரிஞ்சுக்கிற குழந்தைய வச்சு கிளாஸ் நடத்த முடியும். சொல்கிறதுக்கு முன்னால் புரிஞ்சுக்கிற குழந்தைய என்னன்னு கிளாஸ் நடத்துறது? அந்த மாதிரியான சிக்கல் எனக்கு ஏற்கனவே பெருக்கல் கணக்கு தெரியும், வகுத்தல் கணக்கு தெரியாது. தெரிஞ்சதை ஏன் எழுதுவானேன்னு சொல்லிட்டு தெரியாததை ட்ரை பண்ணேன். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 12 மார்க் வாங்கியிருக்கேன், அதுதான் மேட்டர். உடனே அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் இதுக்கு தெரியும், எழுதலைன்னு சொன்னாங்க. எங்கே எழுதுனாங்க? 20 நிமிஷத்தில் எழுதி முடிச்சிட்டேன். 4வதுலேருந்து 5வதுக்கு போகலைங்க, நான் 6வதுக்கு போட்டேன். இது என்னன்னா, ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறிய புரிதல் எங்கேதும் பிசிறுகின்ற பொழுது அதள பாதாளத்திற்கும் அந்த பிசிறு சரி செய்யப்படுகின்ற பொழுது சிகரத்திற்கும் போவதற்குமான 2 வெளிகள் தான் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்கின்ற உறவு. நடுவுலன்னு ஒரு இடமே கிடையாது. ஒன்று பீக்கு போவாங்க, இல்லைன்னா பாதாளத்துக்கு போயிடுவாங்க. இந்த ஒரு பொறுப்பு எல்லா ஆசிரியர்களுக்கும் உண்டு. ஆனால் பகவான் அவர்கள் பேசுகின்ற பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவர் 6th 7th 8th நினைக்கிறேன், 10th வரைக்குமா, பரவாயில்லைங்க. அடாலசன்ட் பிள்ளைகளோட அவ்வளோ சீக்கிரமாக இணைஞ்சு இருக்க முடியாதுங்க. நம்மளை வம்புக்கு இழுத்துருவாங்க. அது என்ன மாதிரியான வம்புன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. நான் ஸ்கூல் டீச்சர் தான், பேராசிரியர்லாம் இப்போ தான். நான் பிஎட் ரெகுலரில் படித்தவன். ஸ்கூல் டீச்சராக தான் ஆக வேண்டியது, ஏதோ காலம் கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்டுருச்சு. அப்போ ஸ்கூல் டீச்சராக தான் என்னுடைய வாழ்க்கை தொடங்கினேன். அப்போ நான் பிடி டீச்சராக தொடங்கினேன். எனக்கு அங்கே தமிழுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால பிடி டீச்சராக போனேன் ஒரு ஸ்கூலில், ராயபுரத்தில் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு பொண்ணு மேலே ஏறி நின்றுச்சிங்க, 11வது வகுப்பு, குதிக்க போதுங்க மேலேருந்து. எல்லாரும் போயிட்டாங்க. நான் பிடி டீச்சராக எல்லாரையும் மேலே அனுப்பி ரெஸ்கியூ பண்ணுறதுக்கெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். எங்கள் ஹெச்ஓ, எங்கள் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் கேட்குறாங்க, ஏன் குதிக்கிற? கேட்குற டைமா அது, ஏன் குதிக்கிற அப்படின்னு. அந்த பொண்ணு தெளிவாக ஒரு பதில் சொல்லிச்சு பாருங்க, நான் ஏன் குதிக்கிறேன்னு எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. அந்த அம்மா அங்கேயே மயங்கி விழுந்துருச்சுங்க, அந்த கிரவுண்ட்லேயே மயங்கி விழுந்துருச்சு அந்த அம்மா. சில பேரோடலாம் ரொம்ப நெருங்கியெல்லாம் பழக முடியாதுங்க. அது ஆசிரியராக இருப்பது என்பது பெற்றோராக இருப்பதை விட கூடுதலான பணி. பெற்றோர்களுக்கு 1-2 குழந்தைகள் தான், இல்லைன்னா மேக்சிமம் 5லேருந்து 10 வரைக்கும் போகலாம். ஆனால் வகுப்பறைகளில் பிள்ளைகளை கவனிப்பது என்பதும், அவர்களுக்கு மென்டாரிங் பண்ணுவது என்பதும், அவர்களை கண்காணிப்பதும் என்பதும் அது மிக உன்னதமான ஒரு வேலை. முத்தையா சரியாகத்தான் சொன்னார். அப்படி வழிகாட்டுகின்ற அந்த ஆசிரியர்கள் உண்மையிலேயே கடவுளுக்கு இணையானவர்கள் தான்.